சாட் ஜிபிடி பயன்படுத்தாதீங்க, இது தெரியாத வரை. இதுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக். ஒரு காருக்கு கீ எப்படி மேண்டேட்டோ மஸ்டோ அந்த மாதிரி ஏஐக்கு ப்ராம்ப்டிங் வந்து மஸ்ட்டு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு சர்வே நடத்தி அதில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு சாட் ஜிபிடியில் உலகம் முழுக்க நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 250 கோடி ப்ராம்ப்ட்ஸ் வந்து உள்ளே விழுவுது. அரவுண்ட் த வேர்ல்டு நான் சொல்கிறேன். நிறைய காரணம் இருக்கலாம். ஒரு விஷயத்தை ஸ்பீடாக பண்ணுறதுக்கு, ஒரு சப்ஜெக்ட் பற்றின கிளாரிட்டி எடுக்கிறதுக்கு, இல்லை ஏதாவது கிரியேட் பண்ணணுன்னா கிரியேட் பண்ணுறதுக்கு, ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணுறதுக்கு, இப்படி 250 கோடி ப்ராம்ப்ட்ஸு ஒரு நாளைக்கு சாட் ஜிபிடிக்குள்ளே வந்து விழுது. டிமெக்ஸ்கோ, நாஸ்காம், கார்ட்னர், கூகுளோடைய டீப் மைண்ட் ஸ்டடி, யுனெஸ்கோ 2025 கண்டக்ட் பண்ணின குளோபல் ஏஐ லிட்ரஸி கான்டெக்ஸ்ட், மெக்கன்சி சர்வே, எம்ஐடி ஸ்டடி, இது எல்லாம் இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன மெயினாக அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 250 கோடி ப்ராம்ப்ட் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20% ப்ராம்ப்ட் தான் குட் ப்ராம்ப்ட்ஸ். பாக்கி 80% ஆஃப் த ப்ராம்ப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட் ப்ராம்ப்ட்ஸ் தான். நாட் ஆஸ் பர் எக்ஸ்பெக்டேஷன். இந்த 80% பேட் ப்ராம்ப்ட்ஸ் வருது இல்லை, அதுக்கு ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளுடைய கோல் கிளியராக இல்லாமல் ப்ராம்ப்ட் எழுதுறது, கான்டெக்ஸ்ட் மிஸ் ஆயிடுறது, வேகா இருக்கிறது, இல்லை ப்ராடாக இருக்கிறது. இதை விட நம்மெல்லாம் பண்ணுற பெரிய தப்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐக்கு எல்லாம் தெரியும்னு நாமளாக அசியூம் பண்ணிக்கிறது. இது இல்லாமல் அவுட்புட் ஃபார்மேட் என்ன வேணும்னு கொடுக்கறதில்ல. இப்போ அவுட்புட் ஃபார்மேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டேபிள் ஃபார்மேட்டில் வேணுமா, இல்லை பேராகிராஃப் ஃபார்மேட்டில் வேணுமா, சிஎஸ்வியாக வேணுமா, எக்ஸலாக வேணுமா, இந்த அவுட்புட் ஃபார்மேட் கொடுக்க தெரியாமல் இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி ஏஐயை நாமளே கன்ஃபியூஸ் பண்ணிடுறது. காம்ப்ளெக்ஸாக கன்ஃபியூசிங் லாங்குவேஜ் போட்டு ஏஐயை கன்ஃபியூஸ் பண்ணிடுறோம். இப்போது இந்த 20% குட் ப்ராம்ப்ட்ஸ் வருது இல்லையா, அதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணணும், டெக்னிக்ஸாக ஃபாலோ பண்ணணும். இந்த ரெண்டு தான். எனக்கு தெரியும் நம்மள முக்காவாசி பேர் இந்த 80% ஆஃப் பேட் ப்ராம்ப்டர்ஸ் குரூப்பில் தான் இருப்போம் அப்படின்னு. யாரெல்லாம் இந்த 20% குட் ப்ராம்ப்டர்ஸ் குரூப்புக்கு மாறணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை போய் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த பேசிக் ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, அதாவது குட் ப்ராம்ப்ட்னு நான் சொல்றேன், இதுக்கு 2 விஷயம் தேவைங்க. இப்போ நாங்கள் வந்து 2 விஷயம் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். உண்மையில சொல்ல போனோம்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் 1000 ப்ராம்ப்ட்ஸ் இதுக்கு எங்கள் டீமில் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் ஏஐயாக இருக்கட்டும், ஆந்த்ரோபிக்கு, கூகுள் ஜெமினி, கிட்ஹப் பைலட், இவங்க எல்லாமே நடத்தின யூசர் பிஹேவியர் அனாலிசிஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டாப் 10 சிம்பிள் ப்ராம்ப்ட் ஸ்டார்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ அந்த 10 சிம்பிள் ப்ராம்ப்ட் ஸ்டார்டர்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யாரெல்லாம் ப்ராம்ப்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ நான் சொன்ன அந்த 10 பேசிக் ப்ராம்ப்ட் ஸ்டார்டர் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ மக்கள் ஏதாவது சிம்பிளாக கிளியராக ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எப்படி ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணணும், என்ன ப்ராம்ப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன். இப்போ உங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் இருக்குது, மைக்ரோவேவ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும். இல்லை ஏஐ இருக்குது, ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ நீங்கள் இப்படி சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்பிளைன் ஹவ் அ மைக்ரோவேவ் ஒர்க்ஸ், எக்ஸ்பிளைன் ஹவ் ஏஐ ஒர்க்ஸ், இவ்வளோதான். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, எதையாவது ஒன்றை லேர்ன் பண்ணணும், எதையாவது ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணணும் உங்கள் டெய்லி லைஃப்பில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ராம்ப்டை நீங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஹவு டு ஐ. இப்போ குழந்தைங்க, ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஷூலேஸ் போட தெரியாது, டை கட்ட தெரியாது, இல்லை அப்படின்னா வந்து மணி சேவ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு புதுசாக ஒரு சிந்தனை வரும். இப்போ இதுக்கெல்லாம் எப்படி ப்ராம்ப்ட் போடலாம்? ஹவு டு ஐ டை மை ஷூஸ், ஹவு டு ஐ சேவ் மணி ஆன் கிராசரிஸ், இப்படி போடலாம். இது ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இப்போ மூணாவது, பேசிக்காக ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஒரு குயிக் டெஃபினிஷன் உங்களுக்கு வேணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ பிளாக் செயின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக தெரிஞ்சால் போதும். அதில் நீங்கள் டியூட்டோரியல் மாதிரி 20 கிளாஸ் 30 கிளாஸ் எடுக்க தேவையில்ல. வாட் இஸ் பிளாக் செயின், அதுக்கு இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த ஜென்சி மக்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஸ்கூல் போகிற பசங்களே ஆன்சைட்டி வேர்டுன்றதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் எனக்கு ஆன்சைட்டி வருது, ஆன்சைட்டியில் இருக்கேன் அப்படின்றாங்க. இந்த ஆன்சைட்டின்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ இந்த ஆன்சைட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிம்பிளாக வாட் இஸ் ஆன்சைட்டின்னு போட்டிங்கன்னா ஏஐ வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துரும். இப்போ 4வது எக்ஸாம்பிள் போவோம்.
க்யூரியஸாக இருக்கீங்க, ஸ்பெசிஃபிக் கோல் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் மட்டும்தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ சிம்பிளாக இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெல் மீ அபவுட். குழந்தைங்க ஜுராசிக் பார்க் படம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியணும் டைனோசர் இப்போ இருக்கா இல்லையா, எப்போ வாழ்ந்துச்சு, ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்போ பெரியவங்க திடீர்னு ஜப்பான் பற்றி ஏதாவது ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்ப்பாங்க, ஜப்பானில் நிறைய வீடு காலியாக இருக்குது, ஜப்பானில் தான் சீனியர் சிட்டிசன்ஸ் அதிகமாக இருக்காங்க, இந்த மாதிரி. அப்போ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப மெனக்கட தேவையில்லை. டெல் மீ அபவுட் டைனோசர், டெல் மீ அபவுட் ஜப்பான் அப்படின்னு போட்டால் அதுவே 10 லைன் 15 லைனில் உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும். இப்போ 5வது, உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும், ஒரு சப்போர்ட் வேணும், எதுலையோ ஸ்டக் ஆகிட்டீங்க. அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஹெல்ப் மீ வித். இதுதான் அந்த ப்ராம்ப்ட் ஸ்டார்டர். ஒரு பர்த்டே மெசேஜ் உங்களுக்கு எழுத தெரியல, உங்களுக்கு எழுதணும். ஒரு கிறிஸ்மஸ் மெசேஜ், இல்லை ஒரு பொங்கல் மெசேஜ், ஹோலி மெசேஜ், நம்ம போட்டு மண்டையை உடைக்கிறதுக்கு நேராக ஏஐ கிட்ட போகலாம். ஹெல்ப் மீ ரைட் அ பர்த்டே மெசேஜ், சிம்பிள். ஹெல்ப் மீ ஸ்டடி ஃபார் அ டெஸ்ட், சிம்பிள். ஸோ இந்த ப்ராம்ப்ட் ஸ்டார்டரை யூஸ் பண்ணிக்கலாம். 6வது பேசிக் ப்ராம்ப்டர் பார்த்தீங்க அப்படின்னா, பொலைட்டாக நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, ஒரு மூவியை சஜஸ்ட் பண்ண சொல்லி நெட்ஃப்ளிக்ஸில் கேட்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அதை நம்ம பொலைட்டாக எப்படி கேட்போம் அப்படின்னா, கேன் யூ, ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்குற மாதிரி தான், கேன் யூ சஜஸ்ட் அ குட் மூவி இன் நெட்ஃப்ளிக்ஸ். இப்போ 7வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒன்று டெலிவர் ஆகணும். எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஒரு லிஸ்ட்டாக இருக்கலாம், ஐடியாஸாக இருக்கலாம், ஆப்ஷன்ஸாக இருக்கலாம், சஜஷன்ஸாக இருக்கலாம், ரெக்கமெண்டேஷன்ஸாக இருக்கலாம், இப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம். அப்போ நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, கிவ் மீ 5 பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ், கிவ் மீ 3 ரீசன்ஸ் டு எக்ஸசைஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராம்ப்ட் ஸ்டார்டர் இருக்கலாம். அடுத்து 8th வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். எனக்கு ஒரு கான்டென்ட் வேணும், இமெயிலுக்கு வேணும், டெக்ஸ்ட்டுக்கு வேணும், போஸ்ட்டுக்கு வேணும், பிளாக்குக்கு வேணும். அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ரைட் அ தேங்க்யூ நோட். உங்களுக்கு ஒரு லிங்க்டினுக்கு பிளாக் வேணும், ரைட் அ லிங்க்டின் போஸ்ட். சிம்பிளாக இப்படி முடிச்சிடலாம். இப்போ 9th வந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது, நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது உங்களுக்கு சின்னதாக ஷார்ட்டராக வேணும். இதுக்கு நம்ம என்ன ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணலாம்? சம்மரைஸ். இப்போது ஒரு பெரிய நியூஸ் ஆர்டிக்கல் வருது, ஃபின்மின் எடுத்துக்கோங்க, ஃபினான்ஷியல் மினிஸ்ட்ரியில் ஏதோ ஒரு பாலிசி கொண்டு வராங்க, அந்த பாலிசி ஷேர் மார்க்கெட்டை ஹிட் பண்ண போது உங்களுக்கு ஜஸ்ட் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சம்மரைஸ் அப்படின்னு அந்த ஆர்டிக்கலை எனக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுன்னா கொடுத்துரும். இது மூவிக்கும் அப்ளிகபிள் ஆகும். இப்போ நம்ம எப்படி போடலாம்? சம்மரைஸ் த மூவி இன்செப்ஷன் போட்டு, இப்போ இன்டர்ஸ்டெல்லர் மூவி இருக்குது, இப்போ அதை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த படம் எதை பற்றி பேசுது, அதனுடைய கீ தீம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா வெறும் சம்மரைஸ் த மூவி இன்டர்ஸ்டெல்லர் அப்படின்னு போட்டிங்கன்னா கிளியராக ஏஐ கொடுத்துரும். இப்போ லாஸ்ட்டாக 10th வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு மேக் அ டெசிஷன், உங்களுக்கு ஒரு அட்வைஸ் வேணும், அப்போ என்ன பண்ணலான்னா வாட் ஷுட் ஐ அப்படின்னு நம்மளுடைய ப்ராம்ப்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்டர்வியூக்கு நான் போகிறேன், இன்றைக்கி நான் என்ன ட்ரெஸ் வியர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வாட் ஷுட் ஐ வியர் டுடே? இன்றைக்கி நான் என்ன டின்னருக்கு குக் பண்ணணும், நான் லாஸ்ட் 3 நாளாக இதெல்லாம் குக் பண்ணிவிட்டேன், இன்றைக்கி என்ன குக் பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா வாட் ஷுட் ஐ குக் ஃபார் டின்னர் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடலாம். இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் ஏன் பவர்ஃபுல் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இதெல்லாம் ஷார்ட், ரொம்ப ஈஸியாக நம்ம டைப் பண்ணிட்டு போயிடலாம், எஸ்ஏ மாதிரி அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எப்படி உங்கள் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்பீங்க, ரைட்டா, கிவ் மீ, கேன் யூ, அந்த மாதிரி ஏஐ கிட்ட ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்குற மாதிரி கேட்கலாம். மெயினாக இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, இது யூனிவர்சல். ஏன் யூனிவர்சல்னு சொல்கிறேன்னா, இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் கிட்ஸு, பேரண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, சீனியர்ஸு, ப்ரொஃபஷனல்ஸு, யார் வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட், நம்ம சும்மா சேட்லாம் பண்ணலை, வி ஆர் கெட்டிங் சம் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அவுட் ஆஃப் இட். அதனால தான் இந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ப்ராம்ப்டிங் பண்ணுறவங்க, இல்லை வந்து பிகினர் லெவலில் இருக்கவங்க, இந்த 10 ப்ராம்ப்டையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக சாட்ஜிபிடியை இல்லை அதர் எல்எல்எம்ஸை பெட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயன்படும். இப்போ சொல்லுங்கள், உங்களில் யாருக்கெல்லாம் குட் ப்ராம்ப்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது? யாருக்கெல்லாம் குட் ப்ராம்ப்டர் ஆகணுமோ அவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் தயவு செய்து குட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். லெட்ஸ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.
ஓகேங்க, நாட் ஓன்லி திஸ் பேசிக் ப்ராம்ப்ட் ஸ்டார்டர், நான் உங்களுக்கு ஒரு போனஸ் வச்சிருக்கேன். த மோஸ்ட் யூஸ்டு ப்ராம்ப்ட் ஸ்டார்டர் ஆஃப் ஆல் டைம் நம்மக்கிட்ட இருக்கு. அதை நான் உங்களுக்கு என்னன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மந்த்லி நமக்கு அப்ராக்சிமேட்டாக 25 ஹவர்ஸ் சேவ் பண்ணி கொடுக்கக்கூடிய 50+ ஏஐ டூல்ஸ்னுடைய டீட்டெயில் நம்மளுடைய ஏஐ கம்யூனிட்டி லிங்க்ல இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த போனஸ் ப்ராம்ப்ட் ஸ்டார்டர் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்க. ஒரு டஃப்பான ஜார்கான் இருக்கு, ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. லைக் பிட்காயின் நமக்கு டஃப், யூஎஸ்டிடி பற்றினா நமக்கு டஃப், தெரிஞ்சவங்களுக்கு ஈஸி, புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு அது டஃப். காம்ப்ளெக்ஸாக சில விஷயங்கள் இருக்கும், நமக்கு லைட்டாக புரியும் ஆனால் ஃபுல்லாக புரியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா டேக்ஸ், இன்கம் டேக்ஸு, குழந்தைங்க கேட்கும் ஏன் ஸ்கை ப்ளூவாக இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் ஒரு டஃப்பான கொஷின், இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸான கொஷின். இப்போது இதை பெட்டராக ஆன்சர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதாவது ஏஐ ஒரு குழந்தையாவே ஆன்சர் பண்ண வைக்கணும். இப்போ நம்ம பெரியவங்க தான் இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம ஏஐ சொல்ல வைக்கணும் அப்படின்னா அங்கே தாங்க இந்த மேஜிக் ப்ராம்ப்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வானம் ஏன் ப்ளூவாக இருக்குன்னு கேட்டோம், பிட்காயினை பற்றி கேட்டோம், யூஎஸ்டிடி பற்றி கேட்டோம், டாக்ஸஸ் பற்றி கேட்டோம். இதெல்லாம் எப்படி கேட்கலாம் ஏஐ கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் ஒய் த ஸ்கை இஸ் ப்ளூ லைக் ஐ எம் 5. இந்த லைக் ஐ எம் 5 இருக்கு இல்லையா, இதுதான் அந்த மேஜிக் ஃப்ரேஸ். Explain Bitcoin like I am 10. Explain USDT like I am 10. Explain taxes like I am 15. இந்த like I am 10, like I am 15னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, உங்க வயசு 10, அந்த 10 வயசுக்கு தகுந்த இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்கணும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ஒரு ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, இந்த கன்ஃபியூசிங் டெக்னாலஜியை அப்படியே மேஜிக் ஸ்டோரியா தூக்கி வச்சிரும். இதையும் தாண்டி இது ஏன் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஏஐ மாடல் இருக்கு இல்லையா, அதில் டன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணியிருப்போங்க. ஸ்கூல் புக்ஸில் இருந்து பிஎஸ்டி பேப்பர்ஸ் வர எல்லாத்தையும் போட்டு ட்ரெயின் பண்ணியிருப்போம். நம்ம லைக் ஐ எம் 5ன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் போய் பார்த்து அதுலேருந்து ஒரு சிம்பிளஸ்ட் வெர்ஷனை எடுத்துன்னு உங்களுக்கு ஆன்சராக கொடுத்துரும். இதே நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் இப்போ ஐ எம் 20ன்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பிளைன் பிட்காயின் லைக் ஐ எம் 20 அப்படின்னு போடுறீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, அதை டிக் பண்ணிட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷனாக கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்ததுன்னா இந்த ஏஜ் லெவல் பட்டனை எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஏஐ வில் டூ த ரெஸ்ட். ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் பிரெயின் லெவலுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கும். நான் இதுக்கு முன்னாடி போட்ட பேசிக் ப்ராம்ப்டிங் ரூல்ஸ் பற்றின இன்ட்ரடக்ஷன் வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏஐ ரிலேட்டடான அத்தனை விஷயமும் உங்களுக்கு ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் பிளாட்ஃபார்ம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட எய்ம்ஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.